உங்களுடைய வாழ்க்கையில என்றாவது நள்ளிரவுல எதிர்பாராத ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கா? நெறைய பேருக்கு அந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். ஆமா. ஏன்னா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். மணி நள்ளிரவு ஒரு 2 அல்லது 3 தாண்டி இருக்கும். உங்கள சுத்தி பெரிய இருட்டு. நீங்க ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கீங்க. கரெக்ட். அந்த ஒரு நிசப்தமான நேரம். அந்த அமைதிய கிழிச்சுக்கிட்டு திடீர்னு உங்க ஃபோன் ஒலிக்குது. அந்த முதல் வினாடி உங்க மூளை எப்படி செயல்படும்? இருட்டுல தொழாவி அந்த ஃபோன் எடுக்கும்போது இதயம் படபடன்னு அடிக்கும் இல்லையா? உள்ளங்கையில வியர்க்கும் நிச்சயமா. அந்த ஒரு நிமிட பதற்றம் இருக்கு பாத்தீங்களா? அதோட உளவியல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலக்கதை எழுத்தாளர் பிரபாகரன் எழுதிய காதலித்து கெட்டுப்போ அப்படிங்கிற தொடரோட 4வது பகுதி. அதாவது சென்னையில் ஒரு பெண். ஓ! அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி ரொம்ப எமோஷனலான ஒரு கதைக்களம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு கதை இல்ல. ஒரு பெரிய நகரத்துல புதிதா நுழையிற ஒரு பெண்ணோட தனிமை, அப்புறம் அந்த எதிர்பாராத நள்ளிரவு அழைப்பு, இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம பிரிச்சு மேய போறோம். நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த நள்ளிரவு அழைப்பு பற்றிய கேள்வி ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா, நள்ளிரவுல ஒரு ஃபோன் வருதுன்னா, நம்ம மூளை அத ஒரு சாதாரண விஷயமா எப்பவுமே எடுத்துக்காது. ஓ, அது ஏன் அப்படி? பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இருட்டு அப்படிங்கறது ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான். அந்த நேரத்துல ஒரு சத்தம் கேட்டால், மூளையில உள்ள அமிக்டலா உடனடியா முழிச்சுக்கும். அமிக்டலானா அந்த பயத்தை உணர்த்துற பகுதியா? ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. அது முழிச்சுக்கிட்டு உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரக்க வச்சிரும். அப்ப எடுத்த உடனே ஏதோ ஆபத்துன்னு தான் நம்ம மனம் நினைக்கும், அப்படிதானே? கண்டிப்பா. ஏதோ விபத்து, யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் பதறத் தொடங்கும். அதனால தான் அந்த தொலைபேசி ஒலியை கேட்கும்போதே நமக்கு ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிக்கிற மாதிரி தோணுது. இது அப்படியே நம்ம கதைக்குள்ள கொண்டு வருவோம். கதையோட கதை சொல்லி, அதாவது நாயகன் தன்னுடைய தோழியை ரயில் நிலையத்துல விட்டுட்டு அண்ணாச்சாலையில் உள்ள தன்னோட அறைக்கு திரும்புறாரு. அந்த நாள் முழுக்க அவருக்கும் ரொம்ப அலைச்சல் இருந்திருக்கும். ரொம்பவே. நீங்களே யோசிச்சு பாருங்க. பகல் முழுவதும் அந்த அண்ணாச்சாலையோட இரைச்சல், டிராஃபிக், மக்களோட ஓட்டம் இதையெல்லாம் தாண்டி அந்த சின்ன அறைக்கு வரும்போது அவர் உடம்பும் மனசும் எவ்வளோ சோர்வு அடைஞ்சிருக்கும். உடம்பு கண்டிப்பா ஓய்வை தான் கேட்கும். ஆமா. பக்கத்துல இருக்கிற ஒரு கையேந்தி பவுன்ல சாப்பிட்டுட்டு படுக்கையில விழுந்த உடனே அவருக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்துருது. ஆனா அந்த உறக்கத்தை களைச்சிக்கிட்டு தான் அவளோட அழைப்பு வருது. அந்த நள்ளிரவு நேரத்துல. ஆமா. நள்ளிரவுல அவர் பதறி போய் போன் எடுத்து, சொல்லுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவ என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றாங்க? இல்ல சார், சும்மா தான் கூப்பிட்டேன், தூங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஓ, சும்மா தான் கூப்பிட்டேன்னு சொல்றாங்களா? எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. கொஞ்சம் இருங்க, நான் இதை அப்படியே நம்ப தயாரா இல்ல. நள்ளிரவு 2:30 மணிக்கு யாராவது சும்மா கூடுவாங்களா என்ன? கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. சீப்பு கேட்கவோ சோப்பு கேட்கவோ அந்த நேரத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவர் சும்மா தான் கூப்பிட்டேன்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி முன்னுக்கு முரணாதான் தெரியுது. உங்களுடைய இந்த சந்தேகம் மிகச் சரியானது. மனிதர்கள் தங்களுடைய மிக ஆழமான பயங்களையும் தனிமையையும் வெளிப்படையா சொல்ல தயங்குவாங்க. ஓ, அந்த தயக்கம்தான் இந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தையா? ஆமா ஆமா, அது ஒரு தற்காப்பு கவசம்னு சொல்லலாம். அவள் அன்னைக்கு தான் தன்னோட அலுவலகத்துக்கு எதிரே உள்ள புதிய பெண்கள் விடுதியில சேர்ந்திருக்கா. அவளுக்கு அந்த அறையில யாருமே பழக்கம் இல்ல இல்லையா? அதுதான் முக்கியமான விஷயம். இது நாம உளவியல்ல ரெலோகேஷன் ஸ்ட்ரெஸ், அதாவது இடமாற்றம் மன அழுத்தம்னு சொல்லுவோம். ரிலோகேஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாருக்கும் வர்றது தானா? கண்டிப்பா வரும். ஒரு மனிதனை அவனுக்கு பரிச்சயமான சூழல்ல இருந்து பிடுங்கி முற்றிலும் புதிய ஒரு சூழல்ல நடும்போது அவனுடைய பாதுகாப்பு உணர்வு ரொம்பவே ஆட்டம் கண்டுடும். அதாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அந்நியர்கள் அப்படிங்கிற உணர்வு அவளை அச்சுறுத்துது, அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. ஒரு புதிய நகரத்தோட பிரம்மாண்டம், அப்புறம் அந்த புதிய விடுதியோட தனிமை அவளை தொண்டைய நெரிப்பது போல பயமுறுத்தியிருக்கும். அந்த இருட்டுல தனக்கு உதவி செய்ய யாராவது இருக்காங்களான்னு தேடுற ஒரு தவிப்பு அது. கரெக்ட். தான் தனியா இல்ல அப்படிங்கறத தனக்கு தானே நிரூபிச்சுக்க மனித மனம் செய்யற ஒரு தந்திரம் தான் அந்த நள்ளிரவு அழைப்பு. அப்போ அவளுக்கு தேவைப்பட்டது ஒரு பொருளோ ஒரு சீப்போ இல்ல. எனக்கு ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட்னு தான் சொல்லணும். நாம பல நேரங்கள்ல மற்றவங்க நம்ம கிட்ட உதவி கேட்கும்பொழுது அந்த உதவியோட அளவை வச்சு அவங்கள எடை போடுறோம். அது ரொம்ப சகஜமா நடக்கிறது தான். ஆனா அந்த சின்ன உதவிக்கு பின்னால எவ்வளவு பெரிய உளவியல் போராட்டம் இருக்கு அப்படிங்கறத நீங்க ரொம்ப அழகா விளக்குனீங்க. இதுல அவர் என்ன பதில் சொல்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. அந்த நள்ளிரவு அழைப்புக்கு பிறகு அவர் என்ன செய்றார் தெரியுமா? கவலைப்படாதமா, நாம நாளைக்கு சாயந்தரம் போய் உனக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால இப்ப போய் நிம்மதியா தூங்குன்னு ரொம்ப அமைதியா ஆறுதல் சொல்றார். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, இங்க ஒரு சுவாரஸ்யமான பரிமாற்றம் நிகழுது.
பதற்றத்துல ஃபோன் எடுத்தவர் அவளோட அந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு பின்னால இருக்கிற பயத்தை புரிஞ்சுகிட்டு ஒரே மொழியில அவளுக்கு ஒரு பாதுகாவலரா மாறிடுறாரு. இததான் உறவுகளோட ஆரம்ப புள்ளின்னு சொல்லுவோம். உளவியல்ல இத கோ-ரெகுலேஷன் அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்வாங்க. கோ-ரெகுலேஷன் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அவங்க உணர்வுகளை சரி செய்யறதா? ஏறக்குறைய அதுதான். அதாவது ஒரு மனிதனோட நரம்பு மண்டலம் பதற்றத்துல தவிக்கும்போது மிக அமைதியான பாதுகாப்பான உணர்வை தரும் இன்னொரு மனிதனோட குரலோ ஸ்பரிஷமோ அந்த பதற்றத்தை அப்படியே சமனப்படுத்திடும். ஓ, அந்த அமைதியான குரல் அவங்களோட நரம்பு மண்டலத்தையே அமைதிப்படுத்துதுன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த புதிய விடுதியில யாருமே இல்லாத தனிமையில அவள் தவித்தபோது அவளுக்கு தேவைப்பட்டது அந்த நான் இருக்கிறேன், நாளைக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன்கிற ஒற்றை வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் அவளோட தனிமைக்கு ஒரு மருந்தா மாறி அவளை உடனடியா அமைதிப்படுத்துது. கண்டிப்பா அது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இத கேட்டும்போது நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் கூட நம்ம பலமுறை இப்படி யாருக்காவது ஒரு ஆங்கரா இருந்திருப்போம் இல்லையா? இல்லனா யாராவது நமக்கு அப்படி இருந்திருப்பாங்க. அது மறக்க முடியாத ஒரு உணர்வு. ஆமா. சரி, இப்போ அந்த நள்ளிரவு முடிஞ்சு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை வருது. அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நாம நினைக்கும்போது ஒரு புதிய சிக்கல் முளைக்குது. என்ன நடக்குது அடுத்த நாள்? அவ இன்னும் வேலையில சேரல. அதனால அவர் தன்னுடைய அலுவலக வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு மாலை 4 மணிக்கு அவள் தங்கி இருக்கிற பெண்கள் விடுதிக்கு செல்றாரு. சரி, அங்க போய் அவளை பாக்குறாரா? அங்க போய் அவளுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்றாரு. ஆனா அவ போனை எடுக்கவே இல்ல. ஓ, இது ஒரு பெரிய ட்விஸ்ட். இங்கதான் கதையோட உணர்வுபூர்வமான அழுத்தம் கூடிட்டே போகுது. முந்திய நாள் இரவுல இருந்த நெருக்கம் பகல் வெளிச்சத்துல ஒரு புதிய சவாலை சந்திக்குதுன்னு தான் சொல்லணும். ஆமா, ஒரு பெண்கள் விடுதிக்கு வெளியே காத்திருக்கும் ஒரு ஆணோட மனநிலைய சற்று யோசிச்சு பாருங்க. அதுவும் அவர் வாழ்நாள்ல முதல் தடவையா ஒரு பெண்கள் விடுதிக்கு வெளியே நிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே கூச்சமா இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குற மாதிரி தோணும். எக்ஸாக்ட்லி. சாரையில கடந்து செல்றவங்க எல்லாம் தன்னைத்தான் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் அவருக்குள் உருவாகுது. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க, கேக்குறேன். ஒரு மேடையில ஏறி நின்னு வசனத்தை மறந்துட்டு தவிக்கும் ஒரு நடிகரை ஒட்டுமொத்த கூட்டமும் உற்று பாக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ரொம்ப ஆப்டான ஒரு உதாரணம் இது. அவருக்கு நிஜமாகவே அவ்வளோ அவமானம் நடந்ததா, இல்ல அத ஒரு மனசுக்குள்ள உருவான வெறும் சமூக கூச்சமா? அந்த சோஷியல் ஆங்ஸைட்டி ஏன் அவ்வளோ மோசமா அவரை தாக்குது? நீங்க சொன்ன அந்த மேடை உதாரணம் ரொம்ப பொருத்தமானது. இது முற்றிலும் ஒரு உளவியல் மாயை தான் சொல்லணும். உளவியல் மாயன்னா அது நிஜம் இல்லையா? ஆமா, இத ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு இருண்ட மேடையில உங்க மேல மட்டும் ஒரு வெளிச்சம் அடிச்சா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த கூட்டத்தோட பார்வையும் நம்ம மேலதான் இருக்கும். அதுபோல அந்த பெண்கள் விடுதிக்கு வெளியே நிக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் தன்னைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, தன்னைத்தான் ஜட்ஜ் செய்யறாங்கன்னு நாமவே மனசுக்குள்ள ஒரு பிரமையை உருவாக்கிக்கிறது தான் இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட். ஆனா நிஜத்துல அந்த சாலையில செல்றவங்க அவரை கவனிச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படிதானே? நிச்சயமா இல்ல. ரோட்ல செல்றவங்க தங்களோட 1000 பிரச்சனைகளை மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டு தான் செல்வார்கள். அப்போ அந்த ஆணோட மூளை இதை ஏன் இவ்ளோ பெரிதுபடுத்துது? இதுக்கு பின்னால ஒரு பரிணாம உளவியல் இருக்கு. ஆதி மனிதன் கூட்டமா வாழ்ந்தான். அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் ஒதுக்கப்பட்டா அல்லது தப்பா பார்க்கப்பட்டா அவனோட உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் குறைஞ்சிடும். ஓ, அப்போ இது நம்மளோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா, அதனால மற்றவர்களோட பார்வை நம்ம மீது எப்படி விழுது அப்படிங்கறத ஸ்கேன் செய்யற ஒரு சென்சார் நம்ம மூளையில எப்பவுமே ஆன் ஆகி தான் இருக்கும். அப்போ அறிமுகமில்லாத ஒரு சூழல்ல அந்த பெண்கள் விடுதிக்கு வெளியே நிக்கும்போது அவருடைய அந்த தற்காப்பு சென்சார் ஓவர் டைம் வேலை செய்யுது. ரொம்பவே ஓவர் டைம் தான். இருக்கலாமா இல்ல போயிடலாமான்னு ஒரு தவிப்பு அவருக்குள்ள வரும். அந்த நேரம் அவருக்குள்ள ஒரு பெரிய அகப்போராட்டமே நடக்கும். இங்கேயே நிக்கலாமா இல்ல யாராவது ஏதோ தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாமான்னு அவர் தவிக்கிறாரு. அந்த மன அழுத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த மன அழுத்தத்தை தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு சென்று விடலான்னு அவர் முடிவெடுக்கிறாரு. ஆனா பாருங்க, அவர் அந்த இடத்த விட்டு நகரலான்னு முடிவு எடுக்கிற அந்த வினாடியில, சரியா அந்த வினாடியில அவர்கிட்ட இருந்து போன் வருது. கரெக்டா அந்த நேரத்துல கூப்பிடுறாங்களா? என்ன சொல்றாங்க? முந்தைய நாள் இரவு தூங்காததால் மதியம் அசந்து தூங்கிட்டேன் சார் அப்படின்னு அவள் ஒரு மிக சாதாரணமான விளக்கத்தை கொடுக்கறா. ரொம்ப கேஷுவலான ஒரு ரீசன் தான். இதை கேட்ட உடனே அவருக்குள்ள இருந்த அந்த மிகப்பெரிய மனப்போராட்டம் எப்படி உடனடியா தனியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல CPU ரொம்ப சூடாகி ஃபேன் பயங்கர சத்தத்தோட சுத்திட்டே இருக்கும். நாம கவலைப்படுவோம் சிஸ்டம் கிராஷ் ஆடுமோன்னு. திடீர்னு ஒரு பெரிய சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ண உடனே அந்த ஃபேன் சத்தம் அப்படி நின்னு ஒரு அமைதி வருமே. ஆமா ஆமா. அந்த மாதிரி அவளோட ஒற்றை விளக்கத்துல அவருடைய மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அவ்வளவு கூச்சமும் அவமானமும் சட்டுன்னு நின்னுடுது. மிக அருமையான ஒரு ஒப்பீடு இது. அந்த கம்ப்யூட்டர் ஃபேன் போலதான் அவருடைய பதற்றமும் உச்சத்துல இருந்துச்சு. அவ போனை எடுக்காததால அவர் ஒருவேளை நிராகரிக்கப்படுறோமோன்னு நினைச்சிருப்பாரோ?
கண்டிப்பா. தான் நிராகரிக்கப்படுகிறோமோ என்ற ஒரு நுட்பமான பயம் அவருக்குள் உருவாகியிருந்தது. ஆனா அவள் நான் தூங்கிவிட்டேன்னு சொல்லும்போது அந்த நிராகரிப்பு பயம் பொய்த்து போகுது. ஓ, அப்போ அந்த பயம் விலகுன உடனே அமைதி வந்துடுது. நீ எனக்காக காத்திருக்கிறாய், நான் உன்னை புறக்கணிக்கவில்லை அப்படிங்கிற உத்தரவாதம் கிடைச்ச உடனே சமூகத்தின் மீது இருந்த கூச்சம் மறைஞ்சிடுது. அவனுக்கும் அவளுக்குமான அந்த தனிப்பட்ட வெளி அந்த கூட்ட நெரிசலிலும் உருவாகிடுது. அடுத்ததா நடக்கிற ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை இந்த கதையோட மிக முக்கியமான ஆழமான கட்டம். என்ன நடக்குது அடுத்து? இதை எடுத்து 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்றாங்க. போற வழியில அவர் சும்மா வரல, சுற்றியுள்ள கடைகளோட விவரங்கள் எல்லாம் அவளுக்கு விளக்கிப்படியே வராரு. ஓ, ஒரு லோக்கல் கைடு மாதிரி பண்றாரா? ஆமா, உனக்கு தேவையானது இங்கேயே கிடைக்கும், இந்த இடம் இப்படிதான் அப்படின்னு ஒரு ஊர் சுற்றி காட்டும் வழிகாட்டிய போல செயல்படுறாரு. அவளும் சூப்பர் மார்க்கெட்ல தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மிகவும் இயல்பா வாங்கிக்கிறா. அந்த இயல்பு நிலை ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. 2 பேரும் மிக இயல்பா வெளியே நடந்து வராங்க. நேற்றிரவு அவ்வளவு பதற்றம், இன்று மாலை அவ்வளவு கூச்சம். ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைஞ்ச உடனே எல்லாமே மாறிடுது. எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. ஒரு சாதாரண மளிகை கடைக்கு 2 பேரோட மனநிலைய இப்படி சுமூகமா மாற்ற சக்தி எப்படி வருது? இதத்தான் நாம அந்த சூப்பர் மார்க்கெட் சாங்சுவரி, அதாவது சூப்பர் மார்க்கெட் என்ற பாதுகாப்பான புகலிடம்னு சொல்லலாம். பாதுகாப்பான புகலிடமா? ஆமா, இது உளவியல்ல கிரவுண்டிங் அப்படிங்கிற ஒரு செயல்முறையோட தொடர்புடையது. கிரவுண்டிங் அப்படின்னா என்ன? அது கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மனிதர்கள் மன அழுத்தத்திலோ அல்லது ஒரு புதிய சூழலோட பதற்றத்திலோ மிதந்துகிட்டு இருக்கும்போது அவங்கள மீண்டும் நிஜ உலகத்திற்கு, நிகழ்காலத்திற்கு கொண்டு வரும் ஒரு உத்தி தான் கிரவுண்டிங். ஓ, நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. அங்க எல்லாமே வரிசையா அடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் பிஸ்கட், ஒரு பக்கம் சோப்புன்னு எல்லாமே கணிக்கக்கூடிய ஒரு வரிசையில இருக்கும். ஆமா, எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கும். அந்த பொருட்களை தொடுவது, அதோட விலைய பார்ப்பது, அத ட்ராலில போடுவது போன்ற தொடு உணர்வு சார்ந்த அன்றாட செயல்கள் மூளைக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். அதாவது அந்த சலிப்பான வேலைகளை மூளையை ரிலாக்ஸ் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு அது உருவாக்கும். ஓ, அப்போ அந்த புதிய நகரத்தோட அச்சுறுத்தல அந்த சூப்பர் மார்க்கெட்டோட 4 சுவர்களுக்குள்ள அவங்க சுருக்கிடுறாங்கன்னு சொல்லலாமா? சரியாக சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. 2 அறிமுகமில்லாத அல்லது புதிதா பழகும் மனிதர்கள் நேருக்கு நேர் அமர்ந்து பேசும்போது அது ஒரு விதமான பதற்றத்தை உருவாக்கும். கண்ணை பார்த்து பேசணுமே, என்ன பேசுவதுன்னு யோசிக்கணுமேங்கிற தவிப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, ஆனா சூப்பர் மார்க்கெட்ல நடக்கும்போது 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க 2 பேரும் பொருட்களை பார்த்தபடியே பக்கவாட்ல நடந்துகிட்டே பேசுவாங்க. ஓ, இதனால அந்த சோஷியல் பிரஷர் ரொம்ப குறைஞ்சிருது. இத parallel play அப்படின்னு சொல்வாங்க. இது எந்த விதமான சமூக அழுத்தமும் இல்லாம 2 மனிதர்களுக்கிடையே ஆழமான நம்பிக்கையும் பிணைப்பையும் உருவாக்கும் ஒரு சிறந்த வழி. வாவ், அதனாலதான் அந்த சாதாரண சூப்பர் மார்க்கெட் அலைச்சலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான தருணமா மாறுது. கண்டிப்பா. கேட்பவர்களே, இதை நீங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும். நீங்க ஒரு புதிய ஊருக்கோ அல்லது வேலைக்கோ மாறும்போது முதல் 2 நாட்கள் மிகவும் பதற்றமா இருக்கும். புது இடம், புது ஆட்கள்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா அந்த ஊர்ல உள்ள ஒரு சின்ன மளிகை கடைக்கு சென்று உங்களுக்கு பிடிச்ச காஃபியை எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு வாங்கி வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி பறக்கும் பாருங்க. அந்த நிம்மதி தான் இங்க இந்த இருவருக்கும் கிடைக்குது. ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. சரி, அவங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை வாங்கிட்டு விடுதி வரை இயல்பா நடந்து வர்றாங்க. அவளும் மிகவும் இயல்பாகவே இருந்தா. ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதை சொல்லியும் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அவளுக்கு தேவையான உதவிகளை செய்துட்டோம். இனி அவள் இந்த நகரத்துல செட்டில் ஆயிடுவான்னு தான் நிம்மதியா நினைக்கிறாரு. நாமும் அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா கதை அங்க முடியலையே. ஆமா, கதை ஒரு சுபமான முடிவை எட்டிடுச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விடும்போது கதையோட ஆசிரியர் கா. பிரபாகரன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. ஆமா, அது ஒரு எதிர்பாராத திருப்பம் தான். அந்த இறுதி வரி எப்படி முடியுதுன்னா, நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன், அந்த நடு இரவில் அந்த அழைப்பு வரும் வரை அப்படின்னு கதை முடியுது. ஒரு சஸ்பென்ஸான முடிவு. இதை வாசித்தோன்னே எங்க நிஜமாவே ஒரு நிமிஷம் மூச்சு நின்னுடுச்சு. மறுபடியும் ஒரு நள்ளிரவு, மறுபடியும் அதே அழைப்பு. எனக்கு என்ன குழப்பம்னா, சொல்லுங்க. அழைப்பு அவள் ஒரு புதிய சூழ்நிலையில பயந்து ஒரு பாதுகாப்பை தேடி வந்ததுன்னு நீங்க தெளிவா விளக்கிட்டீங்க. அது நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆமா. ஆனா அவளுக்கு தேவையான பொருட்கள் கிடைச்சிடுச்சு, விடுதியோட பயம் போயிடுச்சு, எல்லாமே செட்டான பிறகும் மீண்டும் ஏன் அவன் நள்ளிரவுல அழைக்கணும்? இந்த 2வது அழைப்பு எதை கொண்டு வரப்போகுது? இந்த இடத்துல தான்
ஒரு சிறந்த கதையாசிரியர் மனித உறவுகளோட சிக்கல ஒரு குறியீடா எப்படி பயன்படுத்துறாருன்னு நாம பார்க்கணும். நள்ளிரவு அழைப்பு அப்படிங்கறது இங்க ஒரு வட்டம் போல மீண்டும் வருது. ஒரு ரிகரிங் மோட்டிவ் மாதிரி சொல்றீங்க. ஆமா, முதல் அழைப்பு ஒரு பிரச்சனைக்காகவும் ஒரு தவிப்பிற்காகவும் வந்தது. அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா மனித உறவுகள்ல சில நேரங்கள்ல பிரச்சனை முடிஞ்ச பிறகும் அந்த உறவை தொடரணுங்கிற ஏக்கம் மனசுக்குள்ள உருவாகும். ஓ, அந்த ஏக்கம் தான் இந்த இரண்டாவது அழைப்பா? இத நாம எல்லைகள் அழிதல்னு சொல்லலாம். பிளரிங் ஆஃப் பவுண்டரிஸ். எல்லைகள் அழிதல்னா ஒரு பாதுகாவலருங்கிற நிலையில இருந்து அவங்க அடுத்த கட்டத்திற்கு நகர்றாங்களா? ஆமா, முதல் அழைப்போட போது அவர் ஒரு ரெஸ்கியூயர் அல்லது உதவி செய்பவர், அவள் உதவி பெறுபவள். ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட் சந்திப்புக்கு பிறகு அது மாறிடுச்சு. ஆமா, சூப்பர் மார்க்கெட்ல நடந்த அந்த பகிர்வுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சமநிலையான பிணைப்பு உருவாகிடுச்சு. இப்போ வர்ற இந்த இரண்டாவது அழைப்பு ஒருவேளை அந்த பிணைப்பை இன்னும் ஆழமா தேடுற ஒரு காதலோட தொடக்கமா இருக்கலாம். அல்லது காதல் இல்லாம வேற ஏதாவது இருக்கலாமா? மனித உறவுகள் எப்பவுமே அவ்ளோ எளிமையானவை இல்லை இல்லையா? அதனால இது முற்றிலும் ஒரு புதிய புரியாத சிக்கலோட தொடக்கமாகவும் இருக்கலாம். அதுவும் சாத்தியம்தான். முதல் அழைப்பு இருளை விளக்குவதற்காக வந்ததுன்னா, இந்த இரண்டாவது அழைப்பு அந்த இருளுக்குள் மீண்டும் அவர்களை கைப்பிடிச்சு இழுப்பதற்காக கூட இருக்கலாம். அந்த முடிவோட சஸ்பென்ஸ் மனித மனதோட எந்த எல்லையையும் தொடலான்னு தான் காட்டுது. மிகவும் அற்புதம். ஒரு சின்ன கதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மனித உணர்வுகளை நம்ம எவ்வளவு தூரம் தோண்டி எடுத்திருக்கோம் பாருங்க. ரொம்ப ஆழமான பல லேயர்கள் இதுல இருக்கு. ஒரு பெரிய புதிய நகரத்தோட பிரம்மாண்டம் எப்படி ஒரு தனி மனிதனை சுருக்கி தனிமையில தள்ளுதுன்னு பார்த்தோம். சும்மாங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய தவிப்பு புரிஞ்சுக்கிட்டோம். உதவி செய்பவர் எப்படி ஒரு பாதுகாப்பான ஆங்கரா மாறுறாருங்கிறதையும் பார்த்தோம். அப்புறம் அந்த பெண்கள் விடுதிக்கு வெளியே நிற்கும் ஒரு ஆணோட கூச்சத்தின் பின்னால் இருக்கிற பரிணாம உளவியலான ஸ்பாட்லைட் எஃபெக்ட் பத்தியும் விரிவா பேசணும். அதோடு மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட் போன்ற மிக சாதாரணமான பொதுவெளிகள் மனிதர்களுக்கு எப்படி ஒரு கிரவுண்டிங் கொடுத்து அவங்களுக்குள்ள இருக்க அழுத்தத்தை குறைக்குதுன்னு பார்த்தோம். அந்த பேரலல் பிளே மூலமா ஆழமான பிணைப்பை உருவாக்குதுங்கிறதையும் நாம அலசினோம். எல்லாவற்றுக்கும் மேலா மனித உறவுகள்ல எல்லைகள் எப்படி மெதுவா கரையுதுன்னு அந்த இரண்டாவது நள்ளிரவு அழைப்பு எப்படி உணர்த்துதுன்னு ஆழமா பார்த்தோம். உண்மையாவே இது ஒரு ரொம்ப திருப்தியான உரையாடல். கேட்பவர்களே, நாம இந்த விவாதத்தோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். தொடக்கத்துல நாம கேட்ட அதே கேள்விக்கு இப்போ மீண்டும் வருவோம். ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு புதிய பார்வையை நாங்க முன்வைக்க விரும்புறோம். அடுத்த முறை உங்க போன் நள்ளிரவுல ஒலிக்கும் போது, ஆமா, நீங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்க போன் நள்ளிரவுல ஒலித்தால் உங்க மூளை உடனடியா ஆபத்துங்கிற சிக்னலை அனுப்பி உங்களை பதற்றப்பட வைக்கும். ஆனா அந்த ஒரு நிமிட பதற்றத்தை சற்று ஓரமா வச்சுட்டு நிதானமா அந்த போனை எடுத்து பேசுங்க. ஏன்னா அதுல ஏதோ ஒரு உதவிக்கான குரல் இருக்கலாம். அந்த ஒலியோட மறுமுனையில ஒரு பெரிய ஆபத்து இருக்கலாம், அல்லது சொல்லப்படாத ஒரு ஆழமான தனிமையோ யாருக்கும் தெரியாத ஒரு சிறு பயமோ ஒளிஞ்சிருக்கலாம். அது ஒரு உறவோட தொடக்கமாவும் இருக்கலாம். அதைவிட முக்கியமா இந்த கதையோட இறுதியில வர்றது போல உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தையே அடியோடு மாற்றப்போகும் ஒரு புதிய திருப்பமோ அல்லது ஒரு புதிய உறவோ கூட அந்த நள்ளிரவு அழைப்பிற்காக காத்திருக்கலாம். கண்டிப்பா அது வாழ்க்கையே மாத்தலாம். அப்படி ஒரு எதிர்பாராத கணிக்க முடியாத அழைப்பு அதோட முழுமையான உணர்வுகளோடு எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? சிந்தித்து பாருங்க. இது உங்க மனசுக்குள்ள பல புதிய கதவுகளை திறக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோடு உங்களை சந்திக்கிறோம்.